மிக்க தங்க நிறத்திலான 1000 இதழ்கள் கொண்ட ஒரு அபூர்வ மலர் திரௌபதியின் காலை செல்லும் வழியில் ஒரு கதலிவனம் வந்தது. அங்கே பாதையின் குறுக்கே ஒரு வயதான நோஞ்சான் போன்ற ஒரு குரங்கு படுத்து கிடந்தது. பீமன் இருந்தது. உலகிலேயே பலசாலி என்று நினைத்த பீமனால் ஒரு சாதாரண குரங்கின் வாலை அசைக்க முடியவில்லை. இறுதியாக 3 முக்கிய வரங்களை அனுமன் அளித்தார். அண்ணா, ராமாயணத்தில் கடலை தாண்டிய உங்கள் விஸ்வரூபத்தை நான் பார்க்க வேண்டும் என்று வேண்டினான். சௌகந்திக மலரின் தேடல். இந்த நிகழ்வு பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது கந்தமாதன் மலைப்பகுதியில் இமயமலைச்சாரல். ஒரு நாள் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசிய போது மிகவும் நறுமணம் மிக்க தங்க நிறத்திலான 1000 இதழ்கள் கொண்ட ஒரு அபூர்வ மலர் திரௌபதியின் காலடியில் வந்து விழுந்தது. அதுதான் சௌகந்திக மலர். அதன் அழகிலும் வாசனையிலும் மயங்கிய திரௌபதி பீமனிடம், எனக்கு இதே போன்ற மலர்கள் நிறைய வேண்டும், கொண்டு வந்து தருவீர்களா என்று கேட்டாள். நான் 1000 யானைகள் வலிமை கொண்டவன், இதோ எடுத்து வருகிறேன் என்று திரௌபதியின் ஆசையை நிறைவேற்றவும் தன் பலத்தை உலகுக்கு காட்டவும் பீமன் அந்த மலர் வந்த திசையை நோக்கி பயணப்பட்டார். பீமன் அந்த மலைப்பாதையில் செல்லும்போது தன் பலத்தை வெளிப்படுத்தும் விதமாகச் சென்றார். அவர் நடந்த அதிர்வில் பூமி குலுங்கியது. சிங்கங்கள், புலிகள் மற்றும் யானைகள் பீமனை பார்த்து பயந்து ஓடின. உலகில் என்னை எதிர்க்க யாருமில்லை என்ற மிதப்புடன் கர்வம் பீமன் கானகத்தின் உள்ளே சென்றார். பீமன் செல்லும் வழியில் ஒரு கதலிவனம் வந்தது. அங்கே பாதையின் குறுக்கே ஒரு வயதான நோஞ்சான் போன்ற ஒரு குரங்கு படுத்து கிடந்தது. பீமன், ஏய் குரங்கே, வழியை விட்டு நகர்ந்து செல். நான் பாண்டுவின் மகன், வாயுவின் மைந்தன் பீமன் வருகிறேன் என்று கத்தினான். குரங்கு மெதுவாக கண்களை திறந்து, எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது, சக்தி இல்லை, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை, நீயே என் வாளை ஓரமாக தள்ளி வைத்துவிட்டு போயேன் என்று பலவீனமான குரலில் கூறியது. பீமன் விலங்குகளை தாண்டிச் செல்வது சாஸ்திரப்படி தவறு. இல்லையெனில் நான் எப்போதோ உன்னை தாண்டிச் சென்றிருப்பேன், மரியாதையாக வழிவிடு என்று கோபப்பட்டான். அந்த குரங்கு மீண்டும், அப்பா, எனக்கு உண்மையிலேயே சக்தி இல்லை, என் வாள் மட்டும்தானே பாதையில் இருக்கிறது, உன் கதை ஆயுதத்தை வைத்து அந்த வாளை மட்டும் ஓரமாக தள்ளிவிட்டு போ என்று கூறியது. பீமன், இந்த கிழக்குரங்கின் வாளை தள்ள கதாயுதம் எதற்கு, என் இடது கையே போதும் என்று நினைத்து அலட்சியமாக தன் இடது கையால் வாளை தள்ளினான். அதிர்ச்சி, வாள் ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. அடுத்து தன் வலது கையால் தூக்கினான். நகரவில்லை. இரு கைகளாலும் சேர்த்து தன் முழு பலத்தையும் பிரயோகித்து தூக்கினான். பீமனின் உடல் வியர்த்தது, மூச்சு வாங்கியது, நரம்புகள் புடைத்தன. ஆனால் அந்த மெலிந்த வாள் இமயமலையைப் போல அசையாமல் இருந்தது. உலகிலேயே பலசாலி என்று நினைத்த பீமனால் ஒரு சாதாரண குரங்கின் வாளை அசைக்க முடியவில்லை. அவனது கர்வம் அந்த குரங்கு நூறாக உடைந்த தன் சுயரூபத்தை காட்டியது. பீமா, நான் ஆஞ்சநேயன், வாயுவின் மகன், அந்த வகையில் நான் உனக்கு அண்ணன் என்று கூறினார். இதை கேட்ட பீமன் மெய் சிலிர்த்து போனான். அண்ணா, உங்கள் தரிசனத்தை பார்த்தது பேரின்பம். பீமா, நீ பலசாலிதான், ஆனால் பலத்தை விட பணிவு முக்கியம். உன் கர்வத்தை நீக்கவே நான் இங்கு வந்தேன். எதிரிகளை வெறும் உடல் பலத்தால் மட்டும் வெல்ல முடியாது, இறை அருளும் தர்மமும் வேண்டும். இறுதியாக 3 முக்கிய வரங்களை அனுமன் அளித்தார். நீ எப்போது ஆபத்தில் இருந்தாலும் என் நினைவு வந்தால் நான் உதவுவேன். போர்க்களத்தில் நீ சிங்க கர்ஜனை செய்யும் போது என் குரலையும் அதனுடன் இணைப்பேன். அந்த பேரொலி எதிரிகளின் நெஞ்சை பிளந்து அவர்கள் கையில் உள்ள ஆயுதங்களை கீழே விழச் செய்யும். நான் அர்ஜுனனின் தேர்கொடியில் அமர்ந்து உங்கள் தேர் அழியாமல் காப்பேன். பிறகு சௌகந்திக மலர் இருக்கும் குபேந்திரன் தோட்டம் இருக்கும் இடத்தை காட்டினார் ஆஞ்சநேயர். அண்ணா,
ராமாயணத்தில் கடலை தாண்டிய உங்கள் விஸ்வரூபத்தை நான் பார்க்க வேண்டும் என்று வேண்டினான். அனுமனும் மலை போல பெரிதாகி தன் விஸ்வரூபத்தை காட்டி பின்னர் மறைந்தார். ஆஞ்சநேயர் பீமன் பணிவுடனும் புதிய பலத்துடனும் மலர்களை தேடிச் சென்றான். பீமன், இந்தச் சந்திப்புதான் மகாபாரதப் போரில் பாண்டவர்களின் வெற்றிக்கு ஒரு ஆன்மீக அடித்தளமாக அமைந்தது.